இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் பாசமிகு இணையதள நண்பர்களே, எல்லோரையும் இறையேசுவின் வார்த்தையாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லம் நிறைந்த நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன். உங்கள் பணி சிறக்க நான் செபிக்கிறேன். ஒரு குளத்தில் தாய் தவளையும் குஞ்சு தவளைகளும் மகிழ்ச்சியோடு கத்தி இறைச்சிட்டு கொண்டிருக்கின்றன. இதை பார்த்த ஆமையால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த தாய் தவளையும் குஞ்சுகளையும் பார்த்து, எதற்காக நீங்கள் இப்படி இரவுகள் பாராது கத்திக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று கேட்டதாம். அதற்கு அந்த தாய் தவளை பதில் சொல்லுவதற்கு முன்பாகவே இந்த குஞ்சுகள் உரிமைக்கு சொல்லியதாம். மூச்சு இழந்தாலும் நாங்கள் பேச்சு இழக்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், கத்திக்கொண்டே இருப்போம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலமுறை நான் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லி 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 பார்த்தார். இவர் என்ன கத்திக் கொண்டிருக்கிறார்? இவருடைய பேச்சு இன்னும் நம்ம கேட்க முடியுமா என்று அங்கு இருந்தவர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து செல்ல ஆசைப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே இயேசு தன்னுடைய அன்பு சூழலை பார்த்து கேள்வியை மனவேதனையோடு பதிவு செய்கிறார். நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா? அதற்கு பேதுரு என்ன சொல்கிறார்? மிகுந்த ஞானத்தோடு பதில் சொல்லுகிறார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடமே இருக்கின்றன என்று சொல்லுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, பேதுரு சற்று ஆழமாக கடவுளுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார், உணர்ந்திருக்கிறார், அதனால் வாழ்வு அடைந்திருக்கிறார். அதன் விளைவாக வாழ்வு தரக்கூடியவைகள் கடவுளுடைய வார்த்தைகள் என்று பதிவு செய்கிறார். ஒரு காலகட்டத்தில் கதி என்று இருந்தவர், வலையே வாழ்வு கொடுக்கும் என்று இருந்தவர். அப்படி அவர் இருந்த பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட, அடைந்த மன நிறைவை விட, அவர் இயேசுவோடு இருந்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சியும் மன அமைதியும் மன நிறைவும் அடைந்ததால் இப்படியாக இயேசுவை வாழ்வதற்கூடியவர், அவருடைய வார்த்தைகள் வாழ்வதற்கூடியவைகள் என்று பதிவு செய்கிறார். எனவே அந்த வாழ்வதற்கூடிய வார்த்தைகளை நாம் 7 நிலைகளிலே சிந்திப்போம். முதலாவதாக, கடவுளுடைய வார்த்தைக்கு மீட்கும் வல்லமை இருக்கிறது. நாம் எந்த அளவுக்கு பாவிகளாக இருந்தாலும் கடவுளுடைய வார்த்தைக்கு மீட்கும் வல்லமை இருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வார்த்தையிலே நாம் அழகாக சொல்லுகிறார். உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தைகளை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், காரணம் அந்த வார்த்தைகளுக்கு மீட்பு அளிக்கும் வல்லமை இருக்கிறது என்கிறார். செப்பனியா இறைவாக்கினர் 3ஆம் அதிகாரம் 17வது வார்த்தையிலே மீண்டுமாக இதே கருத்தை நமக்கு பதிவு செய்கிறார். இறைவன் ஒரு மாவீரர், அவர் மீட்பு அளிப்பவர், அவருடைய வார்த்தைகளுக்கு மீட்பு அளிக்கும் சக்தி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை நமது நல்ல ஆசைகளை நிறைவேற்றுகிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தை 7 நாம் பார்க்கிறோம். இயேசு அழகாக அந்த வார்த்தையை இறைவனே சொல்லுகிறார். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, கடவுளுடைய வார்த்தை வளமான வாழ்வு தரக்கூடியது. யோசுவா புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். யோசுவா மோசேக்கு பிறகு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்பை பெறுகிறார். என்ன செய்கிறார்? மோசே வழியாக கடவுள் கொடுத்த அந்த திருச்சட்டங்களை, அந்த இறை வாக்கை மூப்பர்கள் முன்பாக உரக்க எடுத்து சொல்லுகிறார். அவ் எல்லோரும் ஆம், இந்த இறை வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை கீழ்ப்படிய செய்தவர், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம்,
அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம் என்று இறைவார்த்தையை பற்றி கொண்டு செயல்பட்டதால் பாலும் தேனும் பொழியக்கூடிய வளமையும் நிறைவாழ்வு இருக்கக்கூடிய அந்த கானான் தேசத்திற்கு தானும் செல்கிறார். தன்னுடைய குடும்பத்தை அழைத்து செல்கிறார். ஒட்டுமொத்த இஸ்ரேல் இனத்தையும் அந்த நிறைவான இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய தகுதி பெறுகிறார். இறைவார்த்தையை வாசிக்கிறவர்கள் வளமையாக வாழ்வார்கள். தன்னை சார்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் வளமையை கொண்டு வருவார்கள். நான்காவதாக, அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்விற்கு ஒளியாக விளக்காக இருக்கிறது. திருப்பாடல் 109 இறைவார்த்தை 105 நாம் பார்க்கிறோம். தாவீது அழகாக சொல்கிறார், என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்துஸ் விவித், கிறிஸ்து வாழ்கிறார் என்ற அந்த திருமடலில் எண் 125 அழகாக சொல்லுகிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் வார்த்தையாம் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஒரு நொடி பொழுது கூட அவர் நம்மை விட்டு விடுவதில்லை. ஆமன்புக்குரியவர்களே, நம் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நொடியிலும் அவர் வார்த்தையாம் இறைவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை தன்னுடைய ஒளியா நிரப்புகிறார். வார்த்தை வழியாக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய குரலுக்கு செவிமடிக்க வேண்டியது நமது தார்மீக கடமை பொறுப்பு. ஐந்தாவதாக, அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தைக்கு புனிதப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 3ஆம் வார்த்தையில் பார்க்கிறோம், உங்கள் நடத்தையை நீங்கள் மாசற்றதாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று யோவான் அறிவுறுத்துகிறார். திருப்பள்ளியை நாம் பார்க்கிறோம், சாதாரண அப்பரசங்கள் வசீகர வார்த்தை சொல்லப்படுகின்ற பொழுது அந்த சாதாரண அப்பரசங்கள் இயேசுடைய திருவுடலாக திருரத்தமாக மாறுகிறது, புனிதப்படுத்தப்படுகிறது. அதே போல இறைவார்த்தை கேட்கின்றவர்களும் அந்த இயேசுவை உணர் வழியாக வந்த கிறிஸ்துவை, வார்த்தையின் வடிவில் வந்த கிறிஸ்துவை உட்கொள்கின்றவர்களும் புனிதம் அடைகிறார்கள். ஆறாவதாக, கடவுளுடைய வார்த்தைக்கு குணப்படுத்தும் ஆற்றல் இருப்பதை நாம் விவிலியத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம். குறிப்பாக அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 107 இறைவார்த்தை 20 நாம் பார்க்கிறோம். கடவுள் தன் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஏழாவதாக, அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தைக்கு விடுதலை அளிக்கும் ஆற்றல் இருக்கிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறைவார்த்தை 17 சொல்லுகிறார், வார்த்தையே வார்த்தையானவரே உண்மையானவர். அந்த வார்த்தையான யாரெல்லாம் வசீகரித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் விடுதலையை பெறுகிறார்கள், ரட்சிப்பு அடைகிறார்கள், மீட்பு பெறுகிறார்கள், நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்கிறார்கள். எரேமியா தன்னுடைய அனுபவத்தை அழகாக பதிவு செய்திருக்கிறார். அதிகாரம் 15 இறைவார்த்தை 17 சொல்லுகிறார், நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன், மகிழ்ச்சி தந்தன, உள்ளத்திலே உவகையை அளித்தன. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியா நிரப்பக்கூடியது எது? நமக்கு மனநிறைவை தரக்கூடியது எது? நமக்கு நற்சுகத்தை தரக்கூடியது எது? புனிதமாக்குவது எது? கடவுளுடைய வார்த்தை. பிரான்சிஸ் சவேரியார் நமக்கு நன்றாகவே தெரியும். லோரா இன்னாசி அவரை பார்த்த ஒரே ஒரு வாக்கியம், மத்தேயு 14:26, ஒரு உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவையை இழப்பார் எனில் அதனால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்று சொன்ன அந்த ஒற்றை வாக்கியம் பிரான்சிஸ் சவேரியாரை ஒரு முழு மனிதனாக, ஒரு புதிய மனிதராக மாற்றியது. நற்செய்தி அறிவிப்பு பணியாளராக, மறைபரப்பு பணியாளராகவே அவரை மாற்றியது. அந்த வார்த்தையை உட்கொண்டதால் இன்று கூட அவருடைய உடலானது அழியாமல் இருக்கிறது. வார்த்தையாம் இயேசுவை மீண்டும் மீண்டுமாக வாசித்து தியானித்ததால் அழியா வரம் பெற்றவராக, நான் அழியா வரம் பெற்றவராக தூய அதனுடைய உடல் இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நேரம் கிடைக்கவில்லை, நேரம் இல்லை என்று சொல்லாமல் முழு நம்பிக்கையோடு நற்செய்தியை
இறை வார்த்தையை வாசிப்போம், தியானிப்போம். அதன் வழியாக நிறை வாழ்வு பெறுவோம். எப்படி குளத்தில் அந்த தவளை குஞ்சுகள் மூச்சு இழந்தாலும் பேச்சு இழக்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், கத்திக்கொண்டே இருப்போம் என்று சொன்னது போல கடவுளுடைய வார்த்தையை நாம் மூச்சு இருக்கின்ற வரை வாசித்து கொண்டே இருப்போம், தியானித்து கொண்டே இருப்போம், அந்த வார்த்தையால் வாழ்வு அடைந்து கொண்டே இருப்போம். அதே போல கிறிஸ்துவை பற்றி அறியாதவளுக்கு வார்த்தையாம் கிறிஸ்துவை நம்முடைய வார்த்தையின் வடிவிலும் வாழ்விலும் அறிவிக்க முயற்சி எடுப்போம். வார்த்தையாம் கிறிஸ்து நமக்கு வலுவூட்டி, நம்ம நெறிப்படுத்தி, நமக்கு ஆற்றல் கொடுத்து, சக்தி கொடுத்து, நீடி ஆயுளும் கொடுத்து நிலை வாழ்வை பரிசாக தருவார். தந்தை, மகன், தூய ஆவியான் பெயராலே ஆமென்.